வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஏகப்பட்ட கலவரத்துக்கு அப்புறம் மயில் குடும்பம் பாண்டியன் குடும்பத்தை தெருவில் வச்சு அசிங்கப்படுத்த அவங்களுக்கு உதவியா சக்திவேல் வர ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பெரிய சண்டையா முடிஞ்சு ஒரு வழியா அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. பாண்டியன் குடும்பத்துல சொல்ல முடியாத சோகத்துல உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். செந்திலும் கதிரும் போய் எல்லாருக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம்ப்பான்னு செந்தில் சொல்ல, கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, கோமதி இந்த உலகத்திலேயே இல்ல. மறுபடியும் அவர் கோமதின்னு கூப்பிட, அப்படின்னு அவங்க நிமிர்ந்து பார்க்க, எல்லாருக்கும் தட்டை எடுத்து வையுங்கிறாரு பாண்டியன். மனசு நிறைஞ்சிருக்கு, இதுல வயிற்றுக்கு சோறு இல்லாதது தான் குறை அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா ஏமான்ற மாதிரி குழலி பாக்குறாங்க. பாண்டியன் உச்சி கொட்டிட்டு பார்க்க எல்லாருமே கோமதிய சங்கடமா பாக்குறாங்க. பாண்டியன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நிதானமா எழுந்திருக்கிறாரு. அப்பா எங்க போறாருன்னு எல்லாரும் பார்க்க, மாமா எங்க எழுந்திருச்சு போறார் திடீர்னு அப்படின்னு ராஜியும் மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அவரே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, உங்க அத்தை சாப்பிட வருவாப்பா, நீங்க எல்லாரும் போய் சாப்பிட உட்காருங்கிறாரு. மீனா தயங்கிக்கிட்டே அத்தைன்னு சொல்ல, வருவாப்பா நீங்க போங்கப்பாங்கிறாரு அவரு. சரின்னு மீனாவும் ராஜியும் போக, கோமதி பக்கத்துல வர்ற பாண்டியன் கோமதின்னு கூப்பிட்டுக்கிட்டே தோல்ல கைய வைக்கிறாரு. அப்படிங்க, ஏய் சாப்பிடவான்னு கூப்பிடுறாரு. நீ சாப்பிடலன்னா இங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க, எழுந்துரு, ஏய் எழுந்துரு அப்படின்னு கைய பிடிச்சு தூக்குறாரு. கோமதி அப்படியே உட்கார்ந்துருக்க, சொல்றேன்ல அப்படின்னு அவரு கைய பிடிச்சு தூக்க மெதுவா எழுந்திருக்கிறாங்க கோமதி. வான்னு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. செந்தில் கதிர் எல்லாம் ஒரு தட்டுல போட்டு அப்பளம் வச்சு இந்தாங்கன்னு நீட்டுறாரு செந்தில். சரவணன் கண்ணில் அப்படியே கண்ணீரோட எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்க, அண்ணே புடினேங்கிறாரு செந்தில். சரவணன் ஒண்ணுமே பேசாம வேணான்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்ட, பாண்டியன் அந்த தட்டை கையில வாங்கிக்கிறாரு. அந்த தட்டை சரவணன் கிட்ட கொடுத்து, டேய் சரவணா சாப்பிடுறாங்கிறாரு அவரு. சரவணன் அவங்க அப்பாவையே பார்த்துட்டு இருக்க, எல்லாரும் சரவணனையே பார்த்துட்டு இருக்காங்க. டேய் சாப்பிடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பாருங்க எப்படி இருந்தவன் இப்படி ஆக்கிட்டு போயிட்டாலே படுப்பாவின்னு பல்ல கடிச்சிட்டு திட்டிட்டு இருக்காங்க கோமதி. இவன் எப்படிங்க இனிமே ஊருக்குள்ள தலைய காட்டுவான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் இவன் ஊருக்குள்ள தலைய காட்டுறதுல என்ன பிரச்சனை, இவன் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஊரு வாயை பொல்லாததுங்க, கண்டபடி பேசுவாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படி பேசுறவங்கள என்கிட்ட அனுப்பி வை, நான் பதில் சொல்லிக்கிறேங்கிறாரு பாண்டியன். பையன் பக்கம் திரும்புறவர், இங்க பாருடா சரவணா, யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாதடா, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அந்த புள்ள நல்ல புள்ளன்னு நம்பினது ஏன் தப்புதான். பாவம்டா நீ, நான் நம்பினதை வச்சுதானே நீ கல்யாணம் பண்ணின. டேய் நீ கல்யாண விஷயத்துல அப்பாவை நம்பினதை தவிர வேற என்னடா பாவம் பண்ண. அந்த குடும்பம் சரியில்லை, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும். அவ்வளவு தப்பு பண்ண அவங்களே இங்க வந்து அவ்வளவு திமிரா பேசிட்டு போனாங்க. அவங்களே எதுக்கும் பயப்படல, எதுக்கும் சங்கடப்படல, எந்த தப்புமே பண்ணாது நீ எதுக்குடா எதையோ நினைச்சு சங்கடப்படணும். டேய் தைரியமா இருடா, அப்பா தப்பு பண்ணிட்டேன்டா, நான் சரியா விசாரிக்காம உன்னை கொண்டு போய் பாழம் கிணத்துல தள்ளிட்டேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் பாண்டியனையும் சரவணனையும் மாறி மாறி பாக்குறாங்க. யாருக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. டேய் அப்பா வேணும்னுட்டெல்லாம் பண்ணலடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னப்பாங்கிற மாதிரி சரவணன் பாக்குறாரு. ஏதோ அவசரத்துல நான் யோசிக்காம எடுத்த முடிவுல நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒன்று தோணுது, அப்பாவை மன்னிச்சிடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னங்க அப்படின்னு கோமதி ஏக்கமா பாக்குறாங்க. அப்பா அப்படின்னு சரவணன் கூப்பிட, இல்லடா மன்னிக்க முடியாத தப்ப நான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு அவரே மனசு ரொம்ப சங்கடப்பட்டு சொல்லிட்டு இருக்க, இல்லப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணல, நான் நல்லா இருக்கணும்னு தானேப்பா நீங்க நினைச்சீங்க, உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, பாண்டியனுக்கும் கண்ணில் கண்ணீர் துளிர்க்குது. கோமதி கண்ணிலையும் கண்ணீர் அப்படியே பொங்கிட்டு வருது. டேய் விட்ரா, என்னால உருவான பிரச்சனை தானே இது, நானே சரி பண்ணி தரேன், கவலைப்படாத, நான் இருக்கேன் இல்லடா, நான் பாத்துக்கிறேன், இந்தா சாப்பிடுன்னு தட்டை நீட்டுறாரு. அப்புறம் அவரே பிசைஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டு சரவணனுக்கு ஊட்டி விடுறாரு. கோமதி பாண்டியனைய பார்த்துட்டு, ஏங்க நீங்க சாப்பிடலையான்னு கேக்குறாங்க. சாப்பிடுறேன் கோமதி, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாய் பிசைஞ்சு இந்தா நான் ஊட்டி விடுறாரு. கொடுங்கப்பா நானே சாப்பிட்டுக்கிறேன்னு வாங்கிக்கிறாரு சரவணன். நீங்க சாப்பிடுங்கப்பான்னு சொல்ல, இதடா சாப்பிடுறான்னு சொல்லிட்டு பாண்டியன் சாப்பாட்டுல கை வைக்க, அம்மா சாப்பிடுங்கம்மாங்கிறாரு சரவணன். கோமதி அமைதியா தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க, செந்தில் சாப்பிடுங்கிறாரு அவரு. பாண்டியன் ஒவ்வொருத்தரையா பாக்குறாரு.
அழுது அழுது சோர்ந்து நடக்கவே முடியாம இருக்க மயில அவங்க அம்மா தாங்கி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. வீட்டு பக்கத்துல வந்ததும் எல்லாம் உன்னாலதாய்யா வந்துச்சு, நம்ம மயிலோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு நீதாய்யா காரணம் அப்படின்னு பாக்கியம் திட்ட, நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு கேக்குறாரு அவரு. நீ உருப்படியான அப்பனா இருந்திருந்தன்னா இந்நேரம் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஐயோ, எந்த பொய்யும் சொல்லாம இவளை இன்னொரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு பாக்கியம் புலம்ப, நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் பாக்கியம் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றாரு மாணிக்கம். நேரம்லாம் நல்லாதான் இருக்கு, உனக்கு தான் வாய் சரியில்லை. மாப்பிள்ளையோட அப்பா அந்த பேச்சு பேசுறாரு, நேர்மை நியாயம்னு பக்கம் பக்கமா வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆம்பளையா லட்சணமா ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா தோஷம் அது இதுன்னு உளறி வைக்கிற அப்படின்னு கன்னத்துல சப்புன்னு ஒரு அற விடுறாங்க பாக்கியம். இத்தனை நாள் அவர் அல்லக்கை மாதிரி நடத்திட்டு திடீர்னு ஆம்பளையா நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படிங்க பாக்கியம்? அதில்ல பாக்கியம் அப்படின்னு மாணிக்கம் சமாதானப்படுத்த முயற்சி செய்ய, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு வந்திருக்கையா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அது அது பதற்றத்துல பாக்கியம் வாய் தவறி ஏதோ உளறிட்டேன் நானுங்கிறார் அவரு. தவறுதெல்லாம் நீ உளறிட்ட, இப்ப எல்லாரும் இவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்களே, இப்ப என்ன பண்ண போறோம் சொல்லு, சொல்லியா என்ன பண்ண போறோம்? இதுக்கா அம்புட்டு பொய்ய சொல்லி இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம், இப்படி ஒரே நாள்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறதுக்கா இவளுக்கு நம்ம இம்புட்டு பண்ணணும் அப்படின்னு பாக்கியம் புலம்பிக்கிட்டே மயில தாங்கி பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. மயிலால நடக்க கூட முடியல. மயிலு, ஐயோ என் பொண்ணை பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாளே அப்படின்னு பாக்கியம் மயில பார்த்து அழ. மயிலு குழலி அவங்கள வெளியே பிடிச்சி தள்ளதை தான் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. குழலி படு ஃபோர்ஸா கொண்டு வந்து தள்ள மயில தடுமாறி போய் விழ போக பாக்கியம் அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. ஏம்மா என்னம்மா நீ அப்படின்னு கத்திக்கிட்டே மாணிக்கமும் ஓடுறதும் அவங்க நினைவுல வருது. இனிமே இந்த வீடு இருக்கிற திசை பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது, உனக்கும் இந்த வீட்டுக்கும் உண்டான பந்தம் இன்னையோட முடிஞ்சு போச்சு, கிளம்பு கிளம்பு அப்படின்னு குழலி தெருவை கைய காட்டினதையே நினைச்சிட்டு வர்றாங்க மயிலு. இவ்வளவு நேரம் மரத்து போன மாதிரி வந்தவங்க இப்ப திடீர்னு அழ ஆரம்பிச்சு தடுமாறி விழ போறாங்க. மயக்கமே வந்துருச்சு அவங்களுக்கு. ஐயோ மயிலு மயிலு என்னம்மா ஆச்சு, என்ன என்ன மயிலு அப்படின்னு அவங்க அம்மா தாங்கி பிடிக்கிறாங்க. தலை சுத்தி மயக்கம் வருது, ரொம்ப மயக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல, வா வான்னு அவங்க அம்மா தாங்கி பிடிக்க பாக்கியம் தோ அங்க உட்கார வையன்னு சொல்ல, வா இங்க உட்காரு வான்னு மகளை தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க பாக்கியம். மெதுவா மெதுவா பார்த்து பார்த்துன்னு ஒரு சொல்ல, ஒண்ணு இல்ல உட்காரு உட்காரு உட்காருமா அப்படின்னு ஒரு பில்டிங்கோட திட்டுல உட்கார வைக்கிறாங்க பாக்கியம். அவர் கையில இருக்க பேக்கை வாங்கிட்டு, யோ போய் தண்ணி வாங்கிட்டு வையா அப்படின்னு சொல்ல, இதோ வாங்கிட்டு வரேன்னு ஓடுறாரு அவரு. மயிலு மயிலு அப்படின்னு பாக்கியம் கூப்பிட மயில சுத்தமா ஊன்னு சொல்ல கூட தெம்பு இல்லாம அப்படியே தலை குனிஞ்சு குனிஞ்சிட்டே போறாங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வையா அப்படின்னு கத்துற பாக்கியம். மயிலு மயிலு என்ன பண்ணுது மயிலு அப்படின்னு கேட்க, அம்மா ஏதோ படப்படன்னு வருதுமா, என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்லம்மா, இனிமே என் வாழ்க்கை அம்புட்டு தானேம்மா அப்படின்னு மயிலு விரக்தியோட கேட்குறாங்க. அவங்க அம்மா தோலை அழுத்தி கொடுத்து அழுதுகிட்டே, மயிலு மயிலு கொஞ்சமாவது பார்த்து நடந்துக்கிறது இல்லையா மயிலு, இப்படி வரிசையா எல்லா பொய்யும் தெரியற மாதிரியா நடந்துக்குவ அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, மயிலு ஒரு விரக்தியும் வெறுப்புமா அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அப்பா கூட நீ என்னதான் தப்பு சொல்லுவல்ல அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படின்னு மகளை நெஞ்சோட சேர்த்து அணைச்சிக்கிட்டு, நான் அப்படி சொல்லல மயிலு, நான் அப்படி சொல்லல, நீ கொஞ்சம் கவனமா இருந்திருந்தீனா இப்படிலாம் பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க பாக்கியம். அவ்வளவுதானாமா, இனி என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாதுல்ல, இனி என் புருஷனோட சேர்ந்து வாழ முடியாதுல்ல அப்படின்னு மயிலு ரொம்பவே வருத்தத்தோட கேட்க, அப்படிலாம் இல்ல மயிலு, ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அவ்வளவுதான் இல்ல, என் வாழ்க்கையே போச்சுமா, வாழ்க்கை போச்சுமா அப்படின்னு மயிலு திடீர்னு அழ ஆரம்பிச்சு முகத்துல பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிறாங்க. பாக்கியத்துக்கு தாங்கவே முடியல, அவங்களும் பயங்கரமா அழுதுகிட்டு, அழாத மயிலு அழாத அழாத மயிலுன்னு முதுகுல தடவி கொடுத்து தோல்ல தட்டி கொடுக்குறாங்க. வாழ்க்கை போயிடுச்சுமா அப்படின்னு அவங்க கத்த, இவங்க கண்ணை தொடச்சு விட விடுமான கைய தட்டி விடுறாங்க மயிலு. வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு அவங்க முகத்துல அடிச்சுக்கிட்டு அழ. பாக்கியம் இந்த தண்ணி, பாக்கியம் இல்ல தண்ணி குடிமா, தண்ணி குடி மயிலு, தண்ணி குடிமா சரியாயிடுமா, தண்ணி குடிமான்னு அவங்க அப்பாவும், மயிலு கொஞ்சமாவது குடி, இந்தா தண்ணியை குடி, இந்தா கொஞ்சம் தண்ணி குடிமான்னு அவங்க அம்மாவும் அழுகையோட சொல்ல, அவங்க அப்பாவும் குடி குடிங்கிறாரு. பயங்கரமா அழற மயிலு கண்ணை தொடச்சிட்டு ஒரே ஒரு முடக்கு தான் குடிக்கிறாங்க. அதை முழுங்கறதுக்கே அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, வேண்டான்னு பாட்டில திருப்பி கொடுத்துடுறாங்க. மயிலு இங்க பாரு மயிலு, நீ அழாத, ஏதாச்சும் பண்ணி உன் வாழ்க்கையை நான் சரி பண்றேன், அழாத
கண்ணை தொடச்சிக்கன்னு தலையை தடவி கொடுத்துக்கிட்டே சொல்றாங்க பாக்கியம். அம்மா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்டு இருக்க இதை எதையுமே கவனிக்காத மயிலு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. மறுபடியும் குழலி சொன்னதுதான் அவங்க மைண்ட்ல வருது. இந்த வீடு இருக்கிற திசை பக்கம் வச்சு கூட தலை வச்சு கூட நீ படுக்க கூடாது அப்படின்னு குழலி சொன்னதே தான் அவங்க மைண்ட்ல வருது. நாம எதுக்கு வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு மயிலு திடீர்னு யோசிக்கிறாங்க. வா மயிலு வீட்டுக்கு போலாங்கிறாங்க பாக்கியம். மயிலு டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு பையில கைய வைக்கிறாங்க. உடம்புல புது ரத்தம் பாஞ்ச மாதிரி பைய எடுத்துட்டு விடுவிடுன்னு நடக்க மயிலு 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 மயிலுமா எங்க போற அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் பின்னாடி வர ஓடி வர மயிலு அவ்வளவு வேகமா நடக்கிறாங்க. 2 பேரும் ஓடி வந்து புடிச்சிடுறாங்க. மயிலு மயிலு அம்மாடி நில்லு மயிலு எங்க போற நீ 2 பேரும் மாத்தி மாத்தி கைய பிடிச்சிட்டு கேட்க வீட்டுக்கு போறேன் நானு அப்படிங்கிறாங்க மயிலு. எங்கம்மா போற நம்ம வீடு அந்த பக்கம் இருக்குமா அம்மாடி அப்படின்னு அவங்க அப்பா தடுத்து நிறுத்த அவங்க அம்மாவும் கையை பிடிச்சிட்டு தடுக்கிறாங்க. நான் ஏன் வீட்டுக்கு போறேன் விடுமா நான் ஏன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மயிலு நடக்க ஆரம்பிக்க மறுபடியும் இருடி அப்படின்னு கையை பிடிச்சிட்டு என்ன ஓ வீட்டுக்கா அப்படின்னு பாக்கியம் கேட்க ஆமாமா என் வீட்டுக்கு நான் போறேங்கிறாங்க மயிலு. ஐயோ என்னதான் ஆச்சோ இவளுக்கு அப்படின்னு அவங்க அம்மா பயப்பட நான் என் வீட்டுக்கு போறேன் என் புருஷன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மயிலு சொல்ல ஐயோ அங்க இருந்துதான் உன்னை துரத்தி விட்டுட்டாங்களே அப்படின்னு பாக்கியம் சொல்ல பரவாயில்லம்மா நான் போய் எல்லார்கிட்டையும் பேசுறேன். ஒரு கோவத்துல தான் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கம்மா. அத மனசை விட்டு நான் பேசினேன்னா புரிஞ்சுக்குவாங்க. மா விடுமா அப்படின்னு மயிலு திமிர அவங்க கல்லு நெஞ்சுக்காரங்க மயிலு புரிஞ்சிக்கவே மாட்டாங்கங்கிறாங்க பாக்கியம். இல்லம்மா புரிஞ்சுக்குவாங்க என்னைய ஏத்துக்குவாங்க அப்படின்னு மயிலு கதறி அழறாங்க. வாமா மயிலு முதல்ல நாம நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட இல்லப்பா என்ன ஆனாலும் சரி நான் அந்த வீட்டுல தான் இருப்பேன் என்னை விடுங்க என்ன மயிலு 2 எடுத்து வைக்க. ஐயோ மயிலு சொன்னா கேளு அப்படின்னு அவங்க அம்மா இழுத்து பிடிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு மயிலு கதற இங்க பாரு அப்படின்னு பாக்கியம் அவங்க முகத்தை தன்னை நோக்கி திருப்ப என் கல்யாணம் எப்படி நடந்தாலும் சரிம்மா நான் என்ன பொய் சொல்லி இருந்தா என்ன நான் வச்ச பாசம் உண்மைதானேம்மா அந்த வீட்டில் இருக்கவங்க மேல நான் வச்ச அன்பு உண்மைதானேம்மா நான் உண்மையா தானேம்மா பழகுனேன் அப்படின்னு மயிலு கதற அது எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் புரியும். ஆனா நாம சொன்ன பொய்யல்லடி அவங்க எல்லாத்த விடவும் பெருசா நினைக்கிறாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல இல்லம்மா எனக்கு என்னமோ தோணுது இன்னும் ஒரு தடவை பேசினேன்னு வையேன் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு மயிலு கெஞ்சிக்கிட்டே அழுறாங்க. மயிலு இப்பதான் நாம எல்லாரும் பேசினோமே மாத்தி 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 போய் எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சினியே யாரும் மனசு இலகவே இல்லையேடி அப்படின்னு அவங்க அம்மாவும் கதறாங்க. இல்லம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா என்ன விடுமான்னு மயிலு திமிர வேண்டாம் மயிலு வேண்டாம் மயிலு இப்ப உன் மேல அவங்களுக்கு இருக்க கோவத்துக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துடுவாங்க மயிலு வேண்டாம் மயிலு வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பாக்கியம் கைய பிடிச்சு கூப்பிட இல்லம்மா இல்ல விடுமா என்ன அப்படின்னு மயிலு சொல்ல யோ பைய வாங்கியா அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலு இங்க குடுமயிலு அப்படின்னு மாணிக்கமும் வேதனையோட கேட்க மயில இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க பைய குடுமையிலு அப்படின்னு அவங்க அம்மாவும் இழுத்து அவங்க அப்பா கையில கொடுத்துடுறாங்க. மயிலு இங்க பாரு நாம இப்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு 2 கையையும் பிடிச்சிக்கிற பாக்கியம் யோ நீ சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வாயா போயா அப்படின்னு சொல்ல சரின்னு ஓடுறாரு அந்த ஆளு. இங்க பாரு மயிலு அம்மா இருக்கேன் அம்மா உனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன் உன்னைய நான் திரும்பவும் உன் வீட்டுக்காரரோட சேர்த்து வைப்பேன் ஆமா அப்படின்னு மயில தலையோட சேர்த்து அணைச்சிக்கிட்டு அழாத மயிலுன்னு தலையோட சேர்த்து மறுபடியும் அணைச்சிக்கிட்டு ரொம்பவே அழறாங்க பாக்கியம். 2 பேரும் நடு ரோட்ல தலையோட தலை வச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. பாக்கியத்தோட முகத்துல சொல்ல முடியாத வேதனை. அம்மா இருக்கேன்டா அம்மா இருக்கேன்னு முதுகுல தட்டி கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. வீட்டுல கோமதி டைனிங் டேபிள்ல தன்னந்தனியா உட்கார்ந்துருக்காங்க. சோஃபால கதிரும் சரவணனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அங்க வர்ற பாண்டியன் கோமதின்னு கூப்பிட நிமிந்து பாக்குறாங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு அவரு சொல்ல எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க கோமதி. மனசு ஒரு மாதிரியா இருக்கு நான் கோவில் வரலாம் போயிட்டு வரேன்னு நெஞ்ச தேய்ச்சிக்கிட்டே சொல்றாரு பாண்டியன். அப்படின்னு கோமதியை பாக்குற பாண்டியன் நீ தான் எப்பவுமே கோவில்னு கிடப்ப இன்னைக்கு நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் வந்துடுறேன் வருத்தப்படாத அப்படின்னு தோல்ல ஒரு தட்டி கொடுத்துட்டு கிளம்புறாரு பாண்டியன். அவரு சோஃபா கிட்ட வர கதிரும் செந்திலும் எழுந்து நிக்கிறாங்க. டேய் சரவணன் எங்கடான்னு கேக்குறாரு அவரு. அண்ணன் ரூம்ல இருக்குப்பா அப்படின்னு கதிர் சொல்ல தனியாவா இருக்கான்னு கேக்குறாரு பாண்டியன். இல்ல அக்கா கூட இருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்றாரு. டேய் நீங்க அவன் கூடவே இருங்கடா அவனை தனியா விடாதீங்க புரியுதான்னு கேக்குறாரு பாண்டியன். புரியுதுன்னு தலையாட்டுறாரு செந்தில். சரிப்பான்னு தலையாட்டுறாரு கதிர். பாத்துக்கங்கடா அவனை
அப்படின்னு நடக்கவே முடியாம உடம்பை இழுத்துக்கிட்டு பாண்டியன் போக 3 பேரும் ரொம்ப வேதனையோட பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாக்கியம் ஒரு பக்கம், மாணிக்கம் ஒரு பக்கமா உட்கார்ந்து இருக்க. அழுது அழுது சோர்ந்து போன மயிலு சுடரோட தோல்ல தலை வச்சுட்டு படுத்திருக்காங்க. அவங்களும் அக்காவுக்கு ஆறுதலா கன்னத்தை லைட்டா தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மயிலு திடீர்னு உடஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா அழாத, அக்கா எம்பட்டு நேரம் தான் இப்படி அழுதுகிட்டே இருப்ப, அழாதக்கா அப்படின்னு சுடர் சமாதானப்படுத்துறாங்க. மெதுவா நிமிர்ற மயிலு, நான் மட்டும்தான் அவர் மேல உசிரியே வச்சிருந்திருக்கேம்மா, அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை. எம்பட்டு தடவை சாப்பாட்டு கேரியரை தூக்கிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கும் கடைக்கும் வீட்டுக்கும் எப்படி போயிருந்திருப்பேன். காலையில எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருப்பேன், எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகுதான் தூங்குவேன். வாச பெருக்கி கோலம் போடுறதுல இருந்து நைட்டு பாத்திரம் கழுவி அடுப்படியை சுத்தம் பண்ற வரைக்கும் ஒரு வேலை விடாம பார்த்துருக்கேன். யாராவது ஏதாவது வேணும்னு மனசுல நினைச்சாங்கன்னா கூட போதும், அடுத்த நிமிஷமே ஓடி போய் செஞ்சு கொடுப்பேன். அந்த குடும்பத்துக்காக நான் எம்பட்டு மாடா உழைச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் யாரும் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு மயில அழுதுட்டு இருக்க. சுடர் ரொம்ப சங்கடமும் பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன பொய் மட்டும்தான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மயிலு மறுபடியும் உடஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா அழாதன்னு சுடர் அவங்க கைய பிடிக்கிறாங்க. செந்தில், கதிரு, ராஜி, மீனா எல்லாரும் என்னோட சொந்த தங்கச்சி தம்பி மாதிரி தான் பாத்துக்கிட்டேன். கடைசியில அவங்க முத கொண்டு என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு மயிலு ரொம்பவே உடஞ்சு அழுதுகிட்டு இருக்க. நிறுத்துடி அப்படின்னு பாக்கியம் சொல்ல முகத்துல அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க மயிலு. இப்ப எதுக்கு வீட்டுல இலை விழுந்த மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அம்மா என்னம்மா பேசுற, அக்காவோட வாழ்க்கையே போச்சுமா அப்படிங்கிறாங்க சுடர். யாருடி சொன்னாங்க, யாரு சொன்னாங்க இவ வாழ்க்கையே போச்சுன்னு? அப்படிலாம் போக விட்டுருவனா நானு அப்படின்னு பாக்கியம் உறுதியா சொல்ல, வீட்டை விட்டு தான் அனுப்பிட்டாங்களே பாக்கியம், இனிமே நாம என்ன பாக்கியம் பண்ண முடியும் அப்படின்னு மாணிக்கம் கேட்குறாரு. உன் குருவி மூளையை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் என்னால் பண்ண முடியுயா அப்படின்னு அவங்க நெஞ்சில் ஒரு தட்டு தட்டி சொல்ல, நீயா என்ன பண்ண போறேன்னு கேட்குறாரு மாணிக்கம். அழுதுகிட்டே இருக்க மயில ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏய்யா உனக்கு ஞாபகம் இருக்குதுல்ல, இந்த கடைங்கார வீட்டில் யாரு பொண்ணு எடுப்பாங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க, இவளுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு, ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேனா இல்லையா அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு மாணிக்கம். அம்மா என்ன சொல்ல வர்றாங்கன்னு சுடர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்னால முடியும்னா இவ வாழ்க்கைய சரி பண்ணவும் என்னால முடியும். எந்த வீட்ல இருந்து அவளை வெளியில அனுப்புனாங்களோ அதே வீட்டுல இவளை மறுபடியும் நான் வாழ வைப்பேன் அப்படின்னு பாக்கியம் நம்பிக்கையோட சொல்ல மத்த 3 பேரும் பாக்குறாங்க. பாக்கியம் அதையே மறுபடியும் அழுத்தி சொல்ல, அவங்கெல்லாம் தான் கோவமா இருக்காங்களேம்மா அப்படிங்கிறாங்க சுடரு. என்னடி கோவம், என்ன பெரிய பொல்லாத புடலங்கா கோவம், ஏண்டி நாம மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சோமா இல்லையா, சொத்து பத்தி என்ன இருக்கு, அதை எத்தனை பங்கு பிரிப்பாங்க, கடையில எவ்வளவு யார் யாருக்குன்னு அதை முதற்கொண்டு விசாரிச்சோமா இல்லையா அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு என்ன இப்போங்கிற மாதிரி சுடரும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அவங்களும் விசாரிச்சிருக்கணும், விசாரிக்காம விட்டது அவங்க தப்பு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, என்ன பாக்கியம் சொல்றேங்கிற மாதிரி குழப்பமா பாக்குறாரு மாணிக்கம். தப்பு அவங்க பக்கம் இருக்கையில நம்மள குத்தம் சொல்லி நம்ம மேல கோவப்பட்டு என்னடே பிரயோஜனம், இவ வாழ்க்கை என்ன புடவை துணிமணி வாங்குற மாதிரியா, ஒரு நாள் கட்டிட்டு வேணான்னா ஓரமா தூக்கி போடுறதுக்கு. மயில கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பியாச்சு, அவங்க பையனும் இவ்வளவு நாளா மயிலோட வாழ்ந்துட்டான், இனிமேலும் வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு பாக்கியம் ரொம்ப திமிரா சொல்ல, சுடர் அவங்க அம்மாவை புரியாம அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நீ சொல்றதெல்லாம் புரியுது பாக்கியம், ஆனா நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாணிக்கம் கேட்க, என்ன வேணும்னாலும் பண்ணலாம் ஐயா, இவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன், இவளுக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா ஐயா, மயிலு வீட்டோட இருந்தா சுடருக்கும் கல்யாணம் ஆகாது அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பாக்குறாங்க. மாணிக்கமும் சுடரு மயிலு பாக்கியான்னு மாத்தி மாத்தி பாக்குறாரு. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாமா, எனக்கு அதை நினைச்சாலே பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க சுடர். நீ வாயை மூடு மயிலு, உனக்கு ஒன்றும் ஆகாது, இன்னும் எண்ணி 2 நாள்ல அவங்க வீட்டுல இருந்து உன்னை வந்து கூட்டிட்டு போவாங்க, அப்படி கூட்டிட்டு போகலன்னா நான் போக வைப்பேன், உன் அம்மா பாக்கியமா அவங்களான்னு பாத்துருவோம்டி, பாத்துருவோம்
அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்கியம் எழுந்திருக்க, ஐயோ என்ன பண்ண போறாளோ தெரியலையேன்னு அதிர்ச்சியோட மாணிக்கம் பாக்குறாரு. ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அம்மாவையே மிரட்சியோட பாக்குறாங்க. பாக்கியம் அந்த பக்கம் போக மாணிக்கம் எழுந்து இந்த பக்கமா போறாரு. அது வரல ஆன்னு பார்த்துட்டு இருந்த மயில் மறுபடியும் அக்கா அழாதக்கா அப்படின்னு அக்காவோட கண்ணு தண்ணியை தொடச்சு விடுறாங்க. நீ சொல்ற மாதிரி கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலாம் சுடரு. ஆனா இவங்க பேச்செல்லாம் கேட்டு பொய் சொல்லிடலாம் கல்யாணம் பண்ணிக்காத, நிம்மதி போயிடும், தூக்கம் போயிடும், வாழ்க்கையே மொத்தமா போயிடும். அக்கா சொல்றேன்ல, என்ன ஆனாலும் பொய் சொல்லி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே பண்ணிக்காத அப்படின்னு மயில கதறி அழுதுகிட்டு சொல்ல, சுடரும் சரிக்கான மெதுவா தலையாடுறாங்க. அழுதுகிட்டே மயில அப்படியே சுடரோட தோல்ல சாஞ்சிடுறாங்க. நீ அழாதக்கான அவங்க கன்னத்தை தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பாவ மயில தாங்க முடியாத வேதனையில அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.